கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது வார ஆராதனையிலே கர்த்தர் நம்மை கலந்து கொள்ள செய்தமைக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த 10 நாட்களை கர்த்தர் காணும்படியான கிருபையையும் ஸ்லாக்கியத்தையும் வல்லமையும் கட்டளையிட்டமைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் எல்லா நிகழ்வுகளிலேயும் கர்த்தர் மகிமைப்படவும், இந்த நாள் பரியந்தம் பாதுகாத்த தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவனமாக கர்த்தரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறையா. நீர் நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்தவருமாய் இருந்ததற்காய் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எல்லா இக்கட்டிலும் எங்களுக்கு துணையாய் நீ நின்றமைக்காய் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, சகல இடர்பாடுகளிலேயும் என் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிட்டதற்காய் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவைகளை பூர்த்தியாக்கினீர், நன்மையானவைகளை செய்தீர், அடைக்கலமான காரியங்கள் எங்களுக்கு நீர் கட்டளையிட்டீர், ஒத்தாசையாய் இருந்தீர். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட நீங்க இருந்து இந்த வார்த்தையினால் எங்களை நிரப்பி, இந்த வார்த்தைகள் மகிமையானவைகளாய் இருக்க, வல்லமை பொருந்தியவர்களாய் இருக்க, கேட்கிற யாவரையும் பரிசுத்தப்படுத்த என் தேவன் கிருபை தரும்படியாய் செபிக்கிறேன். இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, உலகமெங்கும் இருக்கிற சகல நாடுகளுக்காய் செபிக்கிறேன். அதுவரை நீரே பாதுகாத்து வருகிறதற்காய் நன்றி. எங்கள் தமிழகத்திலும் இந்த கொரோனாவால் ஏற்படுகிறதான எல்லா இடர்பாடுகளையும் என் தேவன் மாற்றி அமைக்க சித்தமாய் இருக்கிறதற்காய் நன்றி. இதோ நாட்கள் வரும் என்று சொன்னேன். இந்த நாட்களுக்காய், மகிமை நிறைந்த வல்லமை நிறைந்த நாட்களுக்காய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். கிருபை அளிப்பீராக. அடைக்கலமான துணையாய் நீங்க இருங்க. வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை நிலைவரமாய் இருக்க ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவர். இந்த நேசக்கரத்துல எல்லாருமே ஒப்புக் கொடுக்கிறேன். கிருபையின் தேவன் எல்லா நன்மை உண்டாக செய்து ஆசீர்வதிக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். தாங்கும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரசன்னம் தாருமே, தேவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேவும் பாதம் தொழுகிறோம். வானமும் அது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானமும் அது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேவும் பாதம் தொழுகிறோம். சாரோரின் ரோஜாலினி புஷ்பம், சாந்த சோரு
கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருவே, தேடிவோம் பாதம் தொழுகிறோம். இன்றைய நாளுக்கு ஆதாரமாய் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருமறையின் பகுதி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை வாசிக்க கேட்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை வாசிக்க கேட்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறையின் பகுதி யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகர பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினையை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியைப் போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடிய பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீசப்பட்டினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்கள் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்பதே. ஆமென். கர்த்தருடைய வசனத்தை பக்கமாய் நம்முடைய கவனத்தை திருப்புகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த மாதத்தின் மே மாதத்தின் வாக்குத்தத்தம் உங்களை அதிசயங்களை காணப்படுவேன். இந்த அதிசயங்களை செய்கிறவர் யார் என்பதை நாம் கவனிக்கிறதான வேளையில சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இங்கே நாம் வாசிக்கிற 15ஆம் அதிகாரத்திலே கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தரை நாம் எப்படியாய் காண்கிறோம்? அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். யார் இந்த அற்புதத்தை செய்கிறவர்? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஒருவரையும் அவருக்கு நிகராக நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட தேவன் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவனை
பேதுரு இப்படியாய் சொல்ல நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அந்த எழுதியிருக்கிறதே என்பதை நாம் வாசிக்கும் பொழுது லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக. நான் பரிசுத்தர், கர்த்தர் சொல்றாரு நான் பரிசுத்தர். அப்போ எந்த தேவன் வல்லமை நிறைந்தவர் என்பதை கவனிக்கும் பொழுது பரிசுத்தராய் இருக்கிற தேவன் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். கடந்த நாட்களிலே நாம் வாசிக்கிறதான வேளையில அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பரிசுத்த தேவன். அவர் ஒப்பானவர் யாரும் இல்லை. பரிசுத்தத்தில் மகத்துவம் நிறைந்தவராய் இருக்கிறார். ஆகவே நாம் இந்த கால வேளையிலே தியானிக்கிறதான வேளையில அவர் பரிசுத்தர். ஆகவே நாம் பரிசுத்தராய் இருக்கிறோம். நம்ம தேவன் பரிசுத்த தேவன். நாம் ஆராதிக்கிறவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அப்போ இந்த பரிசுத்த தேவன் மகத்துவம் நிறைந்தவராய் இருக்கிறார். பரிசுத்தத்துல மகத்துவம் நிறைந்த தேவனாகிய கர்த்தர். ஆக நாம் இன்றைக்கு கவனிக்கிறதான வார்த்தை என்னவென்றால், அதை ஆழமாய் கவனிக்கிறதான வேளையில பேதுரு எப்படியாய் சொல்கிறார், அவர் பரிசுத்தர். தேவன் எப்படியாய் சொல்லி இருக்கிறார், நான் பரிசுத்தர். அதை லேவியராகமத்திலே நாம் வாசிக்கிறதான வேளையில நான் பரிசுத்தர். அதே லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். தேவன் பரிசுத்தர். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் நிறைந்தவர். அவர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். அவரிலே ஒருவரும் பிழை காண முடியாது. ஆகவே நாம பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறோம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அந்த நான் தேவனாகிய கர்த்தர் யார் என்றாரு? பரிசுத்தர் என்கிறார். அப்போ இந்த பரிசுத்த தேவன் கர்த்தர், பரிசுத்தம் தேவன், பரிசுத்த தேவன் எப்படி தெரியும்? அவருடைய மகிமையினாலே அவர் பரிசுத்தர் என்று நாம் காண முடிகிறது. ஆக இங்கே நாம் கவனிக்கிறதான வேளையில பரிசுத்த தேவன் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக அவருடைய மகிமையை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். இந்த வசனத்தை கவனிக்கிறதான வேளையில கர்த்தர் மோசே கிட்ட சொல்றாரு, இந்த ஜனத்தினத்திற்கு போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. பரிசுத்த தேவன் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் நாம் முன்னமே வாசித்து இருக்கிறோம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்.
உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். அழைத்த தேவன் பரிசுத்தர், ஆகவே பரிசுத்தத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக தம்முடைய மகிமை வெளிப்படுத்த இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் நிறைந்தவராயிருக்கிறார். அந்த மகத்துவம் நிறைந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமேயானால் நாம பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த தேவனை ஆராதிக்கத்தக்கதாக இன்றைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். அப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறதான வேளையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். நாம் வாசித்திருக்கிறோம், கர்த்தர் மேன்மையானவைகளை செய்ய வேண்டுமையானால் இன்றைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் மோசே இடத்துல சொல்றாரு, இன்றைக்கும் நாளைக்கும் இந்த ஜனத்தை பரிசுத்தப்படுத்து. அப்ப அந்த பரிசுத்தப்படுத்தும் பொழுது அவருடைய மகிமையை காண முடியும். ஆகவேதான் இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது அவர் அந்த சீனாய் மலையிலே தம்முடைய மகிமையை மோசேக்கு வெளிப்படுத்தவும் தம்முடைய ஜனங்கள் அறியத்தக்கதாக அவருடைய மகிமையானவைகளை வெளிப்படுத்த அந்த சீனாய் மலையிலே தமது மகிமையை இறக்கத்தக்கதாக கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, அந்த மலையை ஒருவனும் தொட வேண்டாம், ஏனென்றால் அவர் அப்படி பரிசுத்தமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆகவே அந்த மகிமையை காண வேண்டுமையானால் நீங்களும் நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தை நாம அடைந்தாயிற்று. ஏனென்றால் கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தர் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே என்னை எப்படி நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்கும் பொழுது இங்கே அவர்கள் சொல்றாங்க, அவர்களுடைய வஸ்திரங்களை அவர்கள் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அந்த வஸ்திரங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது அவர்கள் அந்த வெண்ணாடையை அணிவித்துக் கொண்டவர்களாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும். அந்த வஸ்திரத்தின் நிமித்தமாக தேவன் நமக்கு தந்த அந்த வெண் வஸ்திரத்தின் நிமித்தமாக நாம் பரிசுத்தமாக முடியும். கரை திரை நீங்கி உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே இங்கே நாம் கவனிக்கிறதான வசனம் வார்த்தை என்னவென்றால், நாம நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் தமது மகிமையை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறாரு. இன்றைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமானால் கர்த்தர் தமது மகிமையான வல்லமையை அனுப்பி அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நிற்கிறதான நாம் அவருடைய மகிமையை காணும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் தமது வல்லமையை அனுப்பி மகிமையான காரியங்களை செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அவர் பரிசுத்த தேவன். பரிசுத்தத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக அவருடைய மகிமையை மோசேக்கு சொல்றாரு, உன் மகிமையை இந்த ஜனங்கள் காண செய்ய நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று சொல்றாரு. யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல நான் வாசிப்போமையானால் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிப்போமையானால், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் உன்னோட பேசும் பொழுது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை கர்த்தருக்கு சொன்னான். அப்பதற்கு பின்பதாக தான் நீ ஜனத்தினிடத்திற்கு போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தமாய் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 11ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போமேயானால், 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். நாம் ஆயத்தமாகணும்னா இன்றைக்கு கர்த்தர் அற்புதத்தை நம்மத்திலே செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். அந்த வல்லமையை நாம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மை பரிசுத்தமாய் தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கிறதான வேளையில கர்த்தர் தமது வார்த்தையை நமத்திலே அனுப்பி தருகிறவராய் இருக்கிறார். தம்முடைய மகிமையை நாம் இன்றைக்கு காண கர்த்தர் கிருபை தருவாராக. ஆகவே 22ஆம் வசனத்தை வாசிப்போமேயானால், 20ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமேயானால், கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜனங்களும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆசாரியர்களும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்தத்தக்கதாக
இந்த சீனாய் மலையிலே அவர் சொல்லுகிறதான அநேக காரியங்களை நாம் தொடர்ச்சியா இந்த 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். அங்க இந்த சீனாய் மலையில கர்த்தர் மோசேயோட பேசுகிறத அந்த ஜனங்கள் கேட்கிறார்கள். எப்ப கேட்க முடிந்தது என்றால் அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள பொழுது, அவர்கள் ஆயத்தமாய் இருக்கும் பொழுது அங்கே தேவனுடைய மகிமையை அவர்கள் காண முடியும். இதே நாம் அதிகமாய் சற்று ஆழமாய் கவனிக்க வேண்டுமே ஆனால் யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்க வேண்டாம். யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் 33ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து இருக்கிறோம். என்னிடத்திலே ஒரு இடம் உண்டு, அங்கே கன்மலையிலே வந்து நில்லு, அப்ப அந்த மகிமையை அங்கே நான் உனக்கு காண்பிப்பேன் என்று மோசேயினிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல 34ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவன் காலமே எழுந்து தேவ சமூகத்திலே போய் நின்று தேவனுடைய மகிமையை அவன் கண்டவனாக இருக்கிறான். அப்போ அதை செய்த தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், அதிசயங்களை செய்கிற தேவன், பரிசுத்தத்தில் மகத்துவம் நிறைந்தவராய் இருக்கிறாரே. அந்த பரிசுத்தத்தில் மகத்துவம் நிறைந்த தேவன் என்றைக்கு நம்மிடத்தில் சொல்றாரு, அந்த அதிசயத்தை நீ காண வேண்டுமையானால், அந்த அற்புதத்தை நீ அனுபவிக்க வேண்டுமானால் இன்றைக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளு, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளு, ஆயத்தமா வந்து நில்லு. கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். ஆகவே அந்த மகிமையை நாம காண வேண்டும், அந்த வல்லமையை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் நம்ம முன்னமே வாசித்த வசனங்களிலே தொடர்ச்சியாய் வாசிக்கும் பொழுது நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அந்த பரிசுத்த தேவன் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் 20-26 கர்த்தராகிய நாம் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கர்த்தர் நம்மை பரிசுத்தத்திற்கு என்று பிரித்தெடுத்திருக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அற்புதத்தை செய்கிறவர் பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் நிறைந்தவர். அவர் ஒருவரும் அவருக்கு நிகராக, அவருடைய பரிசுத்தத்திலே அவருக்கு நிகராக ஒருவரும் நிற்க முடியாது. அந்த தேவன் தான் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறாரு. ஆகவேதான் பேதுரு சொல்லும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறீர்கள். அப்ப நம்ம யாரு? கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தமான சொந்த ஜனமாக இருக்கிறோம். அந்த சொந்த ஜனம் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்துல நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த மகிமையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து நம்மை பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக, ஆண்டவரே உமக்கொத்த பரிசுத்தத்துல என்னை நிறுத்தும் என்று கேட்க முடியும். அவர் பேதுருக்கு இப்படியாய் அதை வெளிப்படுத்தி இருக்கிறபடினாலேதான் அவர் எழுதுகிறார், முன்னே நீங்கள் அவருடைய ஜனமாய் இருக்கல, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தோம், இப்போ நாம அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம். அப்படியானால் அந்த சொந்த ஜனத்திற்கு கர்த்தர் அற்புதத்தை நிகழ்த்துகிறது அதிக நிச்சயம். ஆகவே இன்றைக்கு தேவ சமூகத்துல நிற்கிற நாம், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியின் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும்
அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். எப்ப பரிசுத்தப்படுத்தியிருக்கிறாரு? நம்மை தேவ சமூகத்துல பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நிற்கிறதான வேளையில, ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்கிறதான வேளையில நம்மை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் அவர் மோசேக்கு சொல்லும் பொழுது, இந்த ஜனத்தை பரிசுத்தப்படுத்து, அவர்களை ஆயத்தமாக்க சொல்லு, ஆயத்தப்படுத்து. அப்ப இன்றைக்கு நம்மோடு கூட சொல்றாரு, கர்த்தர் நாளைக்கு அதிசயத்தை செய்ய வேண்டுமானால் இன்றைக்கு நம்மை பரிசுத்தமாய் ஆயத்தமாய் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை யோபு அழகாய் இப்படியாய் சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நாம ஆராய முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் என்று 2 வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். யோபு 5:9 யோபு 9:10 நாம் இதனை வாசிக்க முடியும். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்ய வேண்டுமேயானால் தேவனுக்கேற்ற பரிசுத்தத்திலே நாம் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் தர காத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையை வெளிப்படுத்தவும் கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமானால் கர்த்தர் பெரிய அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமேயானால், யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு நம்மை பரிசுத்தமாய் தேவ சமூகத்திலே நாம் படைப்போமேயானால் கர்த்தர் நிச்சயமாகவே அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஏனென்றால் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். மீகாவிலே நாம் அதை வாசிக்கிறோம். மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அப்ப அந்த அதிசயங்களை காணப்பண்ணின தேவன் சொல்றாரு யோசுவாவினிடத்துல, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார், செய்வார், அவர் செய்வார் என்று ஆணித்தரமாக யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்றார். அப்படியானால் இன்றைக்கு தேவ சமூகத்துல காத்துக் கொண்டிருக்கிற நாம், கர்த்தர் எப்போ அதிசயங்களை செய்வார், எப்ப என் வாழ்க்கையில அதிசயம் நடைபெறும், எப்ப என் வாழ்க்கையில ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறும். கர்த்தர் இந்த மாதத்துல எனக்கு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை தந்தாரே, அவர் பெரியவர் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவமானவர். அந்த பரிசுத்தத்தில் மகத்துவமானவர் இன்றைக்கு நம்மை பரிசுத்தமாய் காண விரும்புகிறார். ஏனென்றால் உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். நாம அவருக்கு முன்பதாக பரிசுத்தராய் இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் நாம் தியானிக்க முடிந்தது. அவர் பரிசுத்தர். பரிசுத்தமான காரியங்களை செய்ய வேண்டுமேனால் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஆயத்தமாய் நிற்கும் பொழுது யோசுவா சொல்லும் பொழுது சொல்றான், யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்த பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்ப என் நடுவிலே அற்புதங்கள் நிகழ வேண்டுமேயானால், நான் கர்த்தருடைய மகிமையை காண வேண்டுமேயானால், தமது மகிமையை அவர் முன்பதாகவே சீனாய் மலையில இஸ்ரவேல் ஜனங்கள் காணபடி செய்திருக்கிறார். இன்றைக்கு நம் நடுவிலே அந்த மகிமையை வெளிப்படுத்துவார். காலமே எழுந்து என்னிடத்துல வந்து நில்லு. அப்ப அந்த இடம் பரிசுத்தமான இடம், அது கண்மலையாகிய கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற இடம். அந்த மகிமையை நாம் காண வேண்டுமேயானால் இன்றைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நாளைக்கு நம் நடுவிலே பெரிய அற்புதங்களை செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். சொன்னவர் சொல்லி முடிக்க கிருபை நிறைந்தவராயிருக்கிறார். அவர் சொன்னதாகவே இருக்கும். அவர் சொன்னார் செய்யாமல் இருப்பாரோ? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றாரு, நாளை உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். அப்ப அற்புதங்களை செய்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவமானவர். அந்த பரிசுத்தத்தில் மகத்துவமானவர் நம்மையும்
பரிசுத்தமாய் காண விரும்புகிறார். ஏனென்றால் பரிசுத்த ஜனமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அப்ப நமது பரிசுத்தத்துல நிலைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த பரிசுத்தத்துல நாம் நிலைத்திருப்போமேயானால் கர்த்தர் நம் நடுவிலே பெரிய அதிசயங்களை செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நிறுத்துகிறோம், எங்களை பரிசுத்தமாய் மாற்றிக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் என்று கேட்போமையானால் கர்த்தர் பரிசுத்தத்தை கட்டளையிட்டு அவருடைய மகிமையை காண்பித்து பெரிய அற்புதங்களை செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். அதை நாம் காணவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் என்ற நிச்சயத்தோடு கூட கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே தந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி வெற்றி சிறந்த வாழ்க்கையை கட்டளையிட்டு பரிசுத்தமும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவர் நம்மையும் அந்த மகிமையை காண கிருபை தருவாராக. ஆமென். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபகரிடம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபகரிடம். இரண்டாய் இருந்து போக சொந்த ஜனங்களை நடத்தினாரே. இரண்டாய் இருந்து போக சொந்த ஜனங்களை நடத்தினாரே. இஸ்ரவேல் துதிகளாலே எரிகோ வீழ்ந்தது. இஸ்ரவேல் துதிகளாலே எரிகோ வீழ்ந்தது. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபகரிடம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபகரிடம். மதிலை தாண்டி சேனைக்குள் பாயும் மாபெரும் தேவனிடம் அடைந்தார். மதிலை தாண்டி சேனைக்குள் பாயும் மாபெரும் தேவனிடம் அடைந்தார். வீழ்த்தினாரே கோலியாத்தை வீரன் தாவீது கல்லெறிந்தே. வீழ்த்தினாரே கோலியாத்தை வீரன் தாவீது கல்லெறிந்தே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபகரிடம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபகரிடம். நம் பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறிடாரே. நம் பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறிடாரே. தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கின உம்மை ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கின உம்மை ஆதரிப்பார். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபகரிடம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபகரிடம்.
ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த நாட்களிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற சம்பவம் நமக்கு நன்றாய் அறிந்ததே. இந்த COVID-19 கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவர் சொன்னதுபடியே நம்மை அதிசயங்களை காண செய்வார். ஏனென்றால் அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை, அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவர் மகத்துவத்தில் மிகுந்த பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே அவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இந்த நாட்களிலே அரசாங்கம் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தனித்திருக்கவும், நம்மை சுத்திகரித்திருக்கவும், தேவனோடு கூட இணைந்திருக்கவும் நமக்கு நேரம் இருக்கிறபடினாலே நாம் நம்மை சுத்திகரித்தவர்களாக எல்லா நேரங்களிலேயும் நம்மை தனித்திருக்க செய்து இந்த நாட்களின் தேவைகளை பூர்த்தியாக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தத்தில் மகத்துவம் நிறைந்தவராய் இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறையா. நீ நல்லவரும் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறதற்காய் நன்றி. தீங்கு அணுகாமல் எங்களை பாதுகாத்துக் கொண்டு வருகிறதற்காய் நன்றினார். சேதம் அணுகாமல் எங்களை பாதுகாத்திரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தியருட நேச கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறையா. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் அமைத்ததற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்மேலின் ஒவ்வொரு அங்கத்திற்காய் தேவ சமூகத்தில் வருகிறேன். தேவரீர் ஒவ்வொருவரையும் தனித்தனியே குடும்பமாய் என் தேவன் ஆசீர்வதிக்க பாதுகாத்துக் கொள்ள நேசக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளும், தேவைகளை பூர்த்தியாக்கும், நன்மைகளை அருளும், கிருபையானவைகளை கட்டளையிடும். நீர் தமது கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு தனிநபருக்கு வேண்டியதான ஆசீர்வாதங்களையும் பலனையும் சத்துவத்தையும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தியாக்குங்க, நலமான நன்மைகளை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாட்டிற்காய் தேவ சமூகத்தில் வருகிறேன். ஒவ்வொரு நாட்டின் மீதும் இந்த ரத்தத்தை நீர் தெளிப்பீராக. இந்த COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிற யாவரையும் தேவராக கர்த்தர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வாதமான நிகழ்வுகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வைரஸ் இனி ஒரு காலம் எந்த ஒரு தீங்கையும் வெளிப்படுத்தாதபடி தேவன் அவைகளை சுட்டரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நேச கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. தமிழகத்தையும் தமிழகத்தின் சார்ந்த ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கிற கஷ்டங்களை மாற்றி என் தேவன் துயரங்களை அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தூர தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்ப அங்கத்தினர்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் காரணம் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தனிமையின் நேரங்களை மாற்றி என் தேவனோடு கூட இணைந்திருக்க கிருபை தருவீராக. அவர் அனுபவ குடும்பங்களையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பயங்களை நீக்கி பாதுகாத்தருவீராக. அனுவே உங்களை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இதோ நாட்கள் வரும் என்று சொல்கிறேன். சீக்கிரமாய் உங்களுடைய மகிமையின் வல்லமையினாலே எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க கொடுக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றினாலும் நிரப்புகிற தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளின் செய்தியை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தமைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் தம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி மகத்துவமான காரியங்களை செய்து அற்புதங்களை அடையாளங்களை நாங்கள் காணத்தக்கதான பரிசுத்தத்தை என் தேவன் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். மோசே கண்ட மகிமையை நாங்களும் காண தேவன் கிருபை தருகிறார். எல்லாவற்றையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதித்தமைக்காய் நன்றி. இந்த நிகழ்வுகளே ஒத்தாசையாக இருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே வசந்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நடத்துதலும் சகாயமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் என்றும் சதாகாலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.